விசிகாவை சேர்ந்த திரு ரவிக்குமார் சிறுமியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து நேரில் அஞ்சலி செலுத்தியிருந்தார். வணக்கம் சார். வணக்கம் சார், சிறுமியோட மறைவு அப்படிங்கிறது ஒரு சோகமான நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த பகுதி மக்களையே சோகத்துல ஆழ்த்தி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற ஒரு பார்வையை தான் ஏற்படுத்தியிருக்கா சார்? முதல்ல அந்த மிக மூர்க்கமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிற சிறுமிக்கு எங்களுடைய அஞ்சலியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுல குறிப்பா நம்ம பார்க்கணும்னா புதுச்சேரியில கடந்த 3 ஆண்டுகளா இந்த சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள், கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் சில்ட்ரன், இது உயர்ந்துகிட்டே இருக்கு. 2020ஆம் ஆண்டு 71 வழக்குகள் பதிவாயிருக்கு. 2021ல பாத்தீங்கன்னா 122ஆம் மாறுது. அது 2022ல 139 வழக்குகள். இதுல போக்சோ வழக்குகளை 115 வழக்குகள் பதிவாகி இருக்கு. இது ஏன் இந்த சடன் ஒரு இன்க்ரீஸ்? அது ஒரு சின்ன யூனியன் பிரதேசம். அங்க இந்த இன்க்ரீஸ் என்ன காரணம்னு பார்க்கும்போது, இங்க அண்மை காலமா அவங்க வேற பொருளாதார எதுவுமே இல்லை, எந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன், அது குறிப்பா பாஜக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முழுக்க புதுச்சேரிய வெறும் சுற்றுலா பயணிகளுக்கான மையம் மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க. அதனால இங்க வர்றவங்களுக்கு மது விற்பனையை அதிகப்படுத்துறது, என்டர்டைன்மெண்ட் இது மாதிரி பண்ணி, குறிப்பா ரெஸ்டோ பார்னு ஒரு புது வகையான பார் லைசன்ஸ் இங்க கொடுக்குறாங்க. அது மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளிலேயே இரவு 12 மணி வரைக்கும் மதுபான விற்பனைக்கும் அந்த கேளிக்கை நடனங்கள் ஆடுவதற்கும் இப்படி எல்லாம் அனுமதி அளிக்கப்படுகிறது. இது போதை பொருட்களுடைய புழக்கத்தை அதிகரிச்சிருக்கு. இந்த குற்ற சம்பவத்துல ஈடுபட்ட ஒரு சிறுவன், 19 வயசு ஜெவனல், அவங்க கூட ஒரு 5-6 பேர் இருந்தாங்கிற மாதிரி சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா இவங்க வழக்கமா கஞ்சா அடிக்கிறது, இது மாதிரியான பழக்கம் அதிகமா இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தியிருக்கு. அது குறிப்பா 12 வயதுக்கு கீழான சிறுமியர்கள் அவங்க காணாம போறது, அந்த சம்பவங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு. அது காணாம போறதெல்லாம் ஆழ்கடத்தல்ங்கிற முறையில, அப்டக்ஷன்ங்கிறதுல தான் போட்டு இவங்க தேடிட்டு இருக்காங்க. ஆனா பட் இது இது மாதிரியான பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுற இது நடக்குதா அப்படிங்கிற கோணத்திலே இவங்க பார்க்க. அதனாலதான் இதுல கூட இந்த பாடியை கண்டுபிடிக்கிறது 2-3 நாள் ஆயிருக்கு. ஸோ அந்த விதத்துல இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் கவர்மெண்ட், குறிப்பா துணைநிலை ஆளுநர், அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை தாண்டி ஒரு சூப்பர் முதலமைச்சரா செயல்படுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிற ஒரு துணைநிலை ஆளுநர். அவங்க உண்மையிலேயே இந்த மாநிலத்தின் மேல அக்கறை இருந்தா, இந்த யூனியன் அக்கறை இருந்தா, இந்த பெண்களுக்கு எதிரான, குறிப்பா சிறுமியருக்கு எதிரான இந்த குற்றங்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சிறப்பு நடவடிக்கையை அவங்களே எடுத்தாங்கன்னா அவங்களை நம்ம பாராட்டலாம். நன்றி ரவிக்குமார் சார். தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர், புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். புதுச்சேரியில 9 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட நிகழ்வு அப்படின்றது பெரும் அளவிலான சோக அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் காரணம், புதுச்சேரியில போதைப் பொருள் புழக்கம் அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை சார்? அதாவது கடந்த 2 வருடங்களாக புதுச்சேரி மாநிலத்துல பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி 3 வருஷம் ஆகுது. 2 வருடங்களாக தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பிலும் புதுச்சேரி மாநிலத்துல போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கு, கஞ்சா தாராளமா மக்கள் மத்தியில வருது, சுற்றுலா பயணிகளை குறியிட்டு அவர்கள் இந்த கஞ்சா விற்கிறாங்க, அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் முன்னால கஞ்சா சரளமா விற்கப்படுகிறது. அதே போல இந்த ரெஸ்டோ பார் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் ஆரம்பித்த அந்த ரெஸ்டோ பார் கடைகளுக்கு அனுமதி கொடுத்ததன் காரணமா புதுச்சேரி மாநிலம் போதையில தத்தளிக்குது. அதனால புதுச்சேரியை முதலமைச்சர் ரங்கசாமியும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் கஞ்சா நகரமாக்கிட்டாங்க, போதை நகரமாக்கிட்டாங்கன்னு தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு வரோம். ஆனா அதை பத்தி அவங்க கவலைப்படலை. இங்க காவல்துறை கையூட்டு பெற்றுக்கொண்டு இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது. இதனுடைய எதிர்வழிதான் இந்த சிறுமி ஆர்த்தியினுடைய
படுகொலை. அவர் வந்து அதாவது பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை கொலை செய்து சாக்கடையில போட்டு போயிட்டாங்க. 4 நாள் ஆகுது. 4வது நாள் தான் காவல்துறையை கண்டுபிடிச்சது. இதுக்கு காரணம் வந்து முழு பொறுப்பு வந்து ஆட்சியாளர்கள், பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியாளர் தான் இதுக்கு பொறுப்பு. அது மட்டும் இல்லாம இந்த இந்த முதலமைச்சரும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். எதிர்கட்சிகள் சொல்றது மட்டும் இல்ல, இது வந்து மக்கள் கூட்டம், மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க, அதாவது தாய்மார்கள் எங்களை சந்திக்கும் பொழுது, அந்த சாவுக்கு நாங்க போகும்பொழுது, அது மட்டும் இல்லாம எங்களை வீட்லயும் அலுவலகத்தையும் சந்திக்கும் போது எங்க பிள்ளைகளை நாங்கள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம், எங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று புலம்புகிறார்கள், தாய்மார்கள் புலம்புகிறார்கள். ஒட்டுமொத்த மகளிர் வந்து இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பா போயிட்டாங்க. இதற்கு முழு பொறுப்பு வந்து இந்த ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சரும் உள்துறை அமைச்சர் தான். இதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கை அவங்க எடுக்கல, காவல்துறையை முடிக்க விடல. அது மட்டும் இல்லாம வருவாய்த்துறையும் காவல்துறைக்கும் ஒருங்கிணைப்பு கிடையாது. என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.